சம்பவம் செஞ்சு பிடிஆர் வாயடைச்சு போன கரண் தாப்பர். 2020 நாங்க எங்க முடிவை சொல்லிட்டோம். மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் எடுபடாது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் பத்தி பேசலாமா? தரமான சம்பவமும் செஞ்சிருக்காரு பிடிஆர். வாயடைச்சு போயிருக்காரு கரண் தாப்பர். உத்தரப்பிரதேசத்துல எத்தனை குழந்தைகளுக்கு 3 மொழிகள் தெரியும்? பீகார்ல எத்தனை குழந்தைகளுக்கு 3 மொழிகள் தெரியும்னு கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் மும்மொழி கொள்கையில இவ்வளவு பிடிவாதம்னு கேள்வி எழுப்பிய கரண் தாப்பர உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார்ல எத்தனை குழந்தைகளுக்கு 3 மொழிகள் தெரியும்? முதல்ல உத்தரப்பிரதேசத்துல எத்தனை குழந்தைகளுக்கு 2 மொழிகள் நல்லா தெரியும்? எங்களை விட சிறந்தவர்களை காட்ட முடியுமான்னு சாரமாரியா பதிலளிச்சு தெரிவிக்க விட்டிருக்காரு அமைச்சர் பிடிஆர். என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். கரண் தாப்பர் தொகுத்து வழங்குற தனியார் ஊடக பேட்டி ஒன்றுல தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்றிருக்காரு. அப்போ அவர்கிட்ட தொகுதி மறுவரையறை, மும்மொழி கொள்கைன்னு பல முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில அந்த பேட்டியில கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தக்க பதிலடி கொடுத்து மாஸ் காட்டியிருக்காரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். ஏன் இருமொழி கொள்கையில உங்கள் தமிழ்நாடு இவ்வளவு பிடிவாதமா இருக்கு? மும்மொழி கொள்கையை ஏன் இவ்வளவு தீவிரமா எதிர்க்கிறீங்க? குழந்தைகள் மொழிகளை எளிதிலும் விரைவாகவும் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் படைச்சவங்க. இது அவர்களுக்கு மேலும் நன்மை பயக்கும் தானே அப்படின்னு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு கரண் தாப்பர். அதற்கு பதிலடி கொடுத்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், ஹோ அப்படியா, உத்தரப்பிரதேசத்துல எத்தனை குழந்தைகளுக்கு 3 மொழிகள் தெரியும்? சரி, பீகார்ல எத்தனை குழந்தைகளுக்கு 3 மொழி தெரியும்? முதல்ல உத்தரப்பிரதேசத்துல எத்தனை குழந்தைகளுக்கு 2 மொழிகள் நல்லா தெரியும்? சரி, நீங்க சொல்வது போல குழந்தைகள் 3 மொழிகள் கற்றுக்கொள்வது எழுதினா அதன் மூலம் நம்மளோட நாடு கடந்த 75 ஆண்டுகள்ல என்ன முன்னேற்றம் கண்டது? குழந்தைகள் எளிதில் கற்றுக்கொள்வார்கள் என்பதற்கு என்ன சான்று இருக்கு? முதல்ல அனைத்து குழந்தைகளும் 2 மொழிகளை தங்கு தடையின்றி கற்றுக்கொள்கிறார்களா? அதன் பிறகு 3 மொழிகள் கற்றுக்கொள்வதை பற்றி பேசலாம். நாங்க எங்க தமிழ்நாட்டிற்கு 2 மொழி கொள்கை தான் வேண்டுங்கிறதுல உறுதியா இருக்கோம். இனம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார ரீதியா எடுத்த இந்த முடிவு எங்களுக்கு காலம் காலமா நல்ல பலன்களை அளிச்சிருக்கு. இந்த நாட்டில் மும்மொழி கொள்கையை பின்பற்றுற எந்த மாநிலம் தமிழ்நாட்டை காட்டிலும் சிறந்து விளங்குது என்பதை உங்களால சொல்ல முடியுமா? நாங்க ஏன் மற்றவர்களுக்காக எங்க கொள்கையை மாற்றிக்க வேணும்னு பேசி கரண் தாப்பரை வாயடிச்சு போக வச்சிருக்காரு அமைச்சர் பிடிஆர். மேலும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டாதான் 2400 கோடி நிதி வழங்க முடியும்னு மத்திய அமைச்சர் கூறுறது, லஞ்சம் கொடுத்தாதான் தொழிலை நடத்த விடுவேன்னு ரவுடி துப்பாக்கியை எடுத்து எழுது நெற்றி போட்டுள்ள வச்சு மிரட்டி கேட்பது மாதிரி இருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. எப்பொழுதும் தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை குறிப்பா ஹிந்தியை எதிர்ப்பதா பேசிட்டு வரீங்க. கல்வி மிக நுட்பமானதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹிந்தி குறிப்பா எங்களுக்கு தேவையில்லை என்பதை நீதி கட்சி காலத்துல இருந்தே நாங்க சொல்லிட்டு வரோம். ஏற்கனவே இந்திய திணிக்க நினைச்சவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு நாட்டுக்கே தெரியும். எந்த காலத்திலும் மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்காது. ஏற்கனவே ஹிந்தி தான் தேசிய மொழின்னு கூறி 30 மொழிகளை அழிச்சிட்டீங்க. எங்கள் குழந்தைகளுக்கு எந்த மொழி தேவையோ அதை கற்றுக்கொள்ளட்டும், நாங்க தடுக்க மாட்டோம். ஹிந்தி கற்றுத்தர பள்ளிகளை நாங்க அழிக்கலையே. ஆனா தமிழ்நாடு அரசு தமிழ் மொழியை தான் கற்றுக் கொடுக்கும். கூடுதலா ஆங்கிலம் மட்டும் கற்பிக்கப்படும். நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன். அந்த தொழிலுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய நபர் ஒரு ரவுடி மாதிரி துப்பாக்கி எடுத்துட்டு என்னோட நெற்றியில வைத்து மாமூல் தரணும், அப்போதான் தொழிலை நடத்த முடியும்னு சட்டவிரோதமா கேட்கிறாரு. அவர் மிரட்டுவதற்காக நான் மாமூல் தர வேணுமா? நியாயப்படி நீங்கள் துப்பாக்கி எடுத்து என் தலையில வைத்து மிரட்டுபவரிடம்தான் பேசணும்னு சொல்லியிருக்காரு பழனிவேல் தியாகராஜன். மேலும் என்கிட்ட இதை பத்தி கேட்க கூடாதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. சரி, இதெல்லாம் இப்ப நடக்கிற விஷயம். ஆனா 2022 எங்களுக்கு நீங்க பாடம் எடுக்கலாமா? கல்வியில பின்தங்கிய பாஜக ஆளும் மாநிலங்கள் பற்றி விலாசி இருக்காரு பிடிஆர். அதாவது கிண்டர் கார்டன் அளவுல கூட சாதனை செய்யாதவர்கள் கல்லூரி அளவுல சாதித்த நமக்கு பாடம் எடுக்கிறாங்கன்னு தேசிய கல்விக் கொள்கை குறித்து அப்போதே அமைச்சர் பிடிஆர் விமர்சனம் செஞ்சாரு. தேசிய கல்விக் கொள்கை மத்திய அரசு மூலமா கடந்த 2020 ஆண்டு அமல்படுத்தப்பட்டுச்சு. பல்வேறு பாஜக ஆளும் மாநிலங்கள்ல ஏற்கனவே இந்த கல்விக் கொள்கை அமலுக்கு வந்துருச்சு.
ஆனா தமிழ்நாட்டுல திமுக அரசு இந்த திட்டத்தை அமல்படுத்த மாட்டோம்னு திட்டவட்டமா தெரிவிச்சிட்டாங்க. பள்ளிக்கல்வி மாநில பட்டியல்ல இருக்கு, அதனால திட்டத்தை கண்டிப்பா அமல்படுத்த மாட்டோம்னு அப்பவே சொல்லிட்டோம். அதோட இந்த திட்டம் குலக்கல்வி திட்டத்தை ஆதரிக்குது, மாணவர்களை மேலும் பின்னோக்கி செல்ல இது வழிவகுக்கும், ஹிந்தி மொழியை திணிக்குது, மீண்டும் முழு மொழி கொள்கையை கொண்டு வர இந்த திட்டம் காரணமா இருக்கும். அதனால தமிழ்நாட்டுல இந்த திட்டத்தை அமல்படுத்த மாட்டோம்னு தமிழ்நாடு அரசு தெரிவிச்சுட்டாங்க. சமீபத்தில் தேசிய கல்விக் கொள்கை சார்பா விவாதிக்க குஜராத்ல நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துல கூட தமிழ்நாடு அரசு கலந்துக்கல. அதோட தமிழ்நாட்டிற்குன்னு தனியா புதிய கல்விக் கொள்கையை அமைக்க குழு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் இதற்கான குழு உருவாக்கப்பட்டு 13 பேர் கொண்ட மாநில கல்விக் கொள்கை குழு அமைக்கப்பட்டு இவங்க அடுத்த வருடத்துக்குள்ள அறிக்கை அளிப்பாங்க. அதை வச்சு அடுத்த ஆண்டு கல்வி திட்டம் மாற்றப்படும்னு சொல்லி இதற்கான ஆய்வுகள் நடத்தப்பட்டு மாற்றவும் பட்டது. இந்த நிலையில மத்திய அரசு கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கையில பல்வேறு இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு அதன்படி தேசிய அளவுல உயர்கல்வி மாணவர் சேர்ப்பு சராசரி 50% தாண்ட வேண்டும்னு இலக்கு நிர்ணயமும் செய்யப்பட்டுச்சு. இதை GERன்னு சொல்லுவாங்க, அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. பள்ளி படிப்பு முடிஞ்சு கல்லூரியில செல்ற நபர்கள் எண்ணிக்கை இது தேசிய சராசரி 27.1%. ஆனால் தமிழ்நாட்டிலோட சராசரி 51.4%. தமிழ்நாடு இந்த சராசரியை 15 வருடங்களுக்கு முன்பே அடைஞ்சிட்டாங்க. இதைத்தான் இப்போ தேசிய கல்விக் கொள்கை இலக்காவே நிர்ணயிச்சிருக்காங்க. இதைத்தான் கல்வியாளர்கள் பலரும் விமர்சனம் செய்யறாங்க. தமிழ்நாடு கல்வியில உலக நாடுகள்ல பின்னுக்கு தள்ளி முன்னணியில இருக்கு. ஜெர்மனி அமெரிக்காவில் கூட இவ்வளவு மாணவர் சேர்க்கை இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் தேசிய கொள்கையை பின்பற்ற வேண்டும்னு கல்வியாளர்கள் விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் நெட்டிசன்களில் ஒருவர் கூட தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்கல்வி சேரும் சதவிகிதமும் மிக அதிகமாக இருப்பதா புள்ளி விவரங்களோட தெரிவிச்சிருந்தாரு. அதாவது மேல்நிலை பள்ளிகளில் படிக்கிற மாணவிகள் GER சதவீதம் தமிழ்நாட்டில் 80% என்ற அளவில் இருக்கு. குஜராத்தில் இதோட சதவீதம் வெறும் 42% தான் இருக்கு. பெரும்பாலும் பாஜக மாநிலங்களில் இது மிகவும் குறைவாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஏன் அவர்களை பின்தொடர வேணும்? குறைவான சதவீதம் இருக்கிறவர்களை அதிகமான சதவீதம் இருக்கிறவர்கள் பின்தொடர வேணுமா? இது எந்த விதத்துல நியாயம்? இந்த ட்விட்டை ஷேர் செஞ்ச தமிழ்நாடு நிதியமைச்சர் 2022 தேசிய கல்விக் கொள்கையை விமர்சனம் செஞ்சிருந்தாரு. அதுல இந்த நாடு எப்போது தலைகீழா ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. கிண்டர் கார்டன் லெவல் கல்வி முன்னேற்றத்தை வைத்துக்கொண்டு சிலர் கல்லூரி அளவுல சாதனை செய்தவர்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மாநில பட்டியலில் வர விஷயங்கள்ல தேசிய XYZ கொள்கை என்றெல்லாம் திட்டங்களை கொண்டு வந்து எங்களுக்கே பாடம் எடுக்கிறாங்க. எல்லாரையும் ஒரே அடியா கீழே கொண்டு வர நோக்கம் போலன்னு PTR பழனிவேல் தியாகராஜன் விமர்சனம் செய்திருந்தார். குறிப்பா 2022 தற்போது செம்மொழி கொள்கையை ஏற்காவிட்டார், தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட அதாவது மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டா தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட மத்திய நிதி வழங்கப்படாது. மத்திய கல்வி அமைச்சர் இவ்வாறு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில அது குறித்து ஒரு இன்டர்வியூல மீண்டும் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பதிலடி கொடுக்கும் விதமா பேசினது தான், உத்தரப்பிரதேசத்துல எத்தனை குழந்தைகளுக்கு 3 மொழிகள் தெரியும், பீகார்ல எத்தனை குழந்தைகளுக்கு 3 மொழிகள் தெரியும்னு அனைவரும் இதை கேட்டு அந்த காணொலியை கேட்டு வாயடைத்து போயிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சரி, மும்மொழி கொள்கை விவகாரத்துல மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே மோதல் ஏன்? 2020 ஆண்டு புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்த மறுத்ததால தமிழகத்துல சமக்ரா சிஷா திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு நிறுத்தி வச்சாங்க. மேலும் பிரதமருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூட கடிதம் எழுதியிருந்தாரு. பாஜக தலைமையிலான மத்திய அரசுக்கு திமுக ஆளும் தமிழகத்துக்கும் இடையே மோதலோட மையத்துல தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு அங்கமா மும்மொழி கொள்கை இருந்தது. இந்த கொள்கையானது இளைஞர்கள் பிராந்தியம் முழுவதும் வேலை வாய்ப்பு பெறுவதையும் உறுதி செய்யும்னு கருதுவதா மத்திய அரசு சொன்னாலும் தமிழகம் இது ஹிந்தியை திணிக்கும் முயற்சியாகவே நீண்ட காலமா பார்த்துட்டு இருக்கு. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள்ல ஏறக்குறைய 100 ஆண்டு பழமையான வரலாறு தமிழ்நாட்டுக்கு இருக்கு. மற்ற மாநிலங்களை போன்று இல்லாம கேரளா மற்றும் கர்நாடகா போன்ற தென் மாநிலங்கள் உட்பட இருமொழி கொள்கை பின்பற்றப்பட்டு வருது. தமிழக மாணவர்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டுமே கற்பிக்கப்படுது. 1948 49 ஆண்டுக்கான பல்கலைக்கழக கல்வி ஆணையம், இந்தியாவோட 2வது குடியரசுத் தலைவராக பதவியேற்ற டாக்டர் சர்வபள்ளி
ராதாகிருஷ்ணன் தலைமையில இந்த தலைப்பை விரிவா ஆய்வு செஞ்சாங்க. அப்போ இந்த விவகாரம் பேசு பொருளா இருந்துச்சு. கமிஷன்ல அறிக்கையும் வேறு எந்த பிரச்சனையும் கல்வியாளர்களிடையே பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தல. இது போக பெரியார் முன்னெடுத்த 1937 39 மொழி போராட்டத்தின் போதும் ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொண்ட பீகார் மாநில மக்கள் சொந்த மொழியான மைத்திலி அந்த மாநிலத்தோட அடுத்தடுத்த தலைமுறையினர் அறிய முடியாதபடி ஒழிஞ்சது. இந்தியாவோட பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். ஹிந்தி தான் அந்த மாநிலத்தோட தாய்மொழின்னு பலரும் நினைப்போம். உண்மை அது கிடையாது. வடமேற்கு உத்தரப்பிரதேச மக்களோட மொழி பிரெஞ்சு பாஷா. தென்மேற்கு உத்தரப்பிரதேசத்தோட மொழி புந்தேல்கண்டி. இந்த மொழிகளும் அளிக்கப்பட்டிருக்கு. வடகிழக்கு உத்தரப்பிரதேசத்தோட சொந்த மொழி போஜ்பூரி. மத்திய உத்தரப்பிரதேசத்தோட உள்பகுதிகளில் பேசப்பட்டு வந்த மொழி ஆவத்தி. அதோட கன்ஜோதி என்ற மொழியும் இப்பகுதியில் வழக்கத்தில் இருந்துச்சு. உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்ட மாநிலமான உத்தரகாண்ட்ல வாழும் மக்களோட பூர்வீக மொழி கடுவாளி மற்றும் குமோனி. மேலும் ஹிந்தி என்கிற ஆதிக்க மொழியோட படையெடுப்பு இந்த அனைத்து மொழிகளையுமே சுதந்திரச்சு. இந்த முறையை தான் தமிழ்நாட்டில் பின்பற்ற நினைக்குது ஒன்றிய அரசு. தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்கலைனா வட மாநிலங்கள் மாதிரி தாய்மொழியை முற்றிலும் புறக்கணித்து சமஸ்கிருதமயமாக்கும் திட்டம் தான் எதிர்காலத்தில் நிறைவேற்றப்படும். தேசிய கல்விக் கொள்கை 2020 படி இந்திய அரசியல் சட்டத்தில் 8வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்க செம்மொழியான சமஸ்கிருதம் இலக்கியம், கணிதம், அறிவியல், மருத்துவம், தத்துவம், இசை, அரசியல் இன்ன பிற உள்ளிட்ட பல்வேறு கலை செல்வங்களை கொண்டிருக்கு. இதனால சமஸ்கிருத மொழி பள்ளிகள்லையும் உயர்கல்விகள்லையும் அனைத்து நிலையங்களையும் மும்மொழி திட்டத்தில் ஒன்றாம் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் பிறகே மூத்த மொழியான தமிழ் மற்றும் இந்தியாவின் பிற மொழிகள் பற்றி 4.18வது பிரிவில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் சமஸ்கிருதத்தோடு கூடுதலா தமிழ் உள்ளிட்ட மொழிகளை கற்பதற்கு ஆன்லைன் முறையில் வாய்ப்பளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா என்ன தெரியுது? சமஸ்கிருதத்தை திணிக்கவும் தமிழ் உள்ளிட்ட மற்ற மாநிலங்கள் மொழிகள்ல புறங்கையால ஓரங்கட்டவும் திட்டமிட்டதா ஒன்றிய பாஜக அரசு தேசிய கல்விக் கொள்கையை அதன் வழியா மும்மொழி திட்டத்தை நம்மீது திணிக்கிறதுங்கிறது தெரிவாகுது. இது போன்ற காரணத்துக்காக தான் தமிழ்நாடு முதல்வரிலிருந்து தமிழ்நாட்டு மக்களிலிருந்து அமைச்சர் பழனிவேல் அவர்கள் வரை அனைவரும் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க.